இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த நிலையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து பொருளாதார நிபுணர் சிற்பியுடன் நமது செய்தியாளர் பிருத்திவி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா அறிவித்த நிலையில் இதனால் பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், கச்சா விலையில் என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும் என்று இது தொடர்பாக நம்மோட பேச பொருளாதார நிபுணர் சிற்பி நம்மோடு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இது தொடர்பாக நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்போம். சார், இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இஸ்ரேல் இந்த காசா பிரச்சனையும் போதே எல்லாரும் ஒரு பயந்த விஷயம். அது எல்லாருக்குமே இப்போ கடந்த ஒரு மாதத்தில், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜூன் முதல் வாரத்திலிருந்து இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை என்பது கட்டுக்கு அடங்காமல் போய் அது கடைசியில் நேற்று அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம், அதாவது சீஸ்ஃபயர் என்று சொல்லக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம் அமெரிக்கா தலையிட்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே உங்கள் சண்டைகளை தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள். இந்த வணிக மாற்றங்கள், அதில் வணிக மாற்றங்கள்னு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஒபெக் நாடுகளிலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக இந்தியாவுக்கு பாதிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெயும் ஈரானிலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெயும் மற்றும் சவுதி அரேபியா சின்ன சின்ன நாடுகள்லாம் சேர்ந்து ஒப்பைக்கும் சிஇஎஸ் நாடுகள் சேர்ந்து கிட்டத்தட்ட 80% இறக்குமதி கச்சா எண்ணெய் இந்த இரண்டு முக்கிய வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் நாம் பெரும்பாலும் நம்பியிருப்பது, நான் முதலில் கூறியது போல, ஈரானை முக்கியமாக நம்பியுள்ளோம். அதற்கு மேலும் முக்கியமாக நம்பியிருப்பது ஒரு 50-55% ரஷ்யாவை நம்பியுள்ளோம். பேலன்ஸ்டு டிஷ்னா ஈரான் எடுத்தாலும் கூட அதில் இந்த பிரச்சனை ஓயும் வரை ஒரு ஆயில் சப்ளை கொஞ்சம் லிமிட்டட் கண்டிஷனில் வரும்போது, அப்போ நிச்சயமாக இந்த அடுத்த 2 மாதங்கள் இல்லை 3 மாதங்கள் வரை இந்த எண்ணெய் பற்றாக்குறை சூழ்நிலையை எப்படி நாம் சந்திக்க போகிறோம் பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லாவிட்டால் ரஷ்யாவிடம் அதிக எண்ணெயை வாங்கி கொள்ள போகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆக்சுவலாக கச்சா எண்ணெய் விலையேற்றம் தொடர்பாக பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலையுடன் செய்தியாளர் பிருத்வி.